தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழக நிர்வாக இயக்குனர் நாகராஜனிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், சொல்லுங்க, தற்போது IAS அதிகாரி நாகராஜனுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை எப்போது தொடங்கினாங்க? ஏதாவது ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய இந்த சோதனை என்பது தொடங்கி இருக்கிறது. அதை பற்றியான எந்த தகவலையும் அவர்கள் வெளியில் கசிய விடாமல் மிக கமுக்கமாக மிக ரகசியமாக இந்த சோதனைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று பார்த்தோம், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரிடத்தில் அவருடைய வீட்டில் கூட சோதனை நடத்தி அதில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் சுமார் 25 முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, முக்கியமான IAS அதிகாரிகளை குறிவைத்து தற்போது இந்த சோதனை மிக முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நாகராஜன், தமிழகத்தினுடைய சேமிப்பு கிடங்கினுடைய இயக்குனர், இவருடைய இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. பல்லாவரத்தில் இவர் வசித்து வருகிறார். அந்த இல்லத்தில் சோதனை நடத்திய போது சுமார் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினுடைய வட்டார தகவல்கள் நமக்கு அந்த தகவலை கசிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த 2 கோடி ரூபாய் பணத்தையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரிடத்தில் தொடர்ந்து, அதாவது ஒரு வார காலமாக அவரிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் வந்து சேர்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு மற்ற துறைகளில் இருக்கிற IAS அதிகாரிகளையும் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. ஆனால் யார் யார் இடத்தில் நடத்தினார்கள், அவர்களிடத்திலிருந்து என்னென்னலாம் கைப்பற்றப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் மெல்ல மெல்ல வெளியில் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோடம்பாக்கத்தில் வசித்து வருகின்ற வனத்துறையினுடைய உயர் அதிகாரி கல்யாண சுந்தரம் என்பவரது வீட்டிலும் தற்பொழுது சோதனை என்பது மிக தீவிரமாக நடந்து வருகிறது. அவர் கோடம்பாக்கத்தில் வசித்து வருகிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு ரெக்ரியேஷன் கிளப் என்று சொல்வார்கள், தமிழ்நாட்டினுடைய மணமகிழ் மன்றம், அந்த மணமகிழ் மன்றத்திற்கு சேர்மேனாக உயர் பதவியில் வகித்து வருகிற கூடிய ஒரு அதிகாரி கல்யாண சுந்தரம், அவரது இல்லத்திலும் சோதனை என்பது நேற்று நள்ளிரவு முதல் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கும் சில முக்கிய ஆவணங்களும் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. நீங்கள் கேட்டது போல தமிழ்நாட்டினுடைய சேமிப்பு கிடங்கினுடைய அதிகாரி, அவர்தான் நிர்வாக அதிகாரி. அவர் தற்பொழுது அவர் பணியில் தொடர்ந்து இருக்கிறார். தற்போது பணியில் இருக்கின்ற ஒரு IAS அதிகாரியின் வீட்டில் இப்படி ஒரு 6 கிலோ தங்கத்தையும் 2 கோடி ரூபாய் பணத்தையும் கைப்பற்றி இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பல IAS அதிகாரிகள் இந்த சோதனையில் சிக்குவார்கள். இந்த சோதனையில் அவர்களிடத்திலிருந்து பல முக்கிய ஆவணங்களும் பல்வேறு நகை, பணம் போன்றவைகள் கைப்பற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நாகராஜனிடத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விரைவில் இது போல பல IAS அதிகாரிகளுடைய பட்டியலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற அதிகாரிகள் பல ஊழல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற பல விளம்பர பதாகைகள் எல்லாம் அங்கங்கே துண்டு பிரசுரங்களாக, துண்டு நோட்டீஸ்களாக ஒட்டப்பட்டிருந்தது. 2 வருட காலமாகவே அது போன்ற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக, மிக கவனமாக இருந்து ஆராய்ந்து அந்த அதிகாரிகளுடைய பட்டியல் எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த விசாரணை என்பது, இந்த சோதனை என்பது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாகராஜனிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணையுடைய முடிவில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா, இல்லை இவரது இந்த வழக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மற்றும் CBI கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்கள் இவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது.